கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்னு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தான் தேசிங் பெரியசாமி. இவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் டைரக்ஷன் பண்ணலை. இவரோட அடுத்த மூவி தான் STR48. நம்ம சிம்பு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இந்த STR48 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நாளைக்கு February 2 லான்ச் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து லவ்வர் இந்த படத்தில் நம்ம குட் நைட் மணிகண்டன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ப்ரீமியர் ஷோ மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்த எல்லாருமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லவ்வர் படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து டெஸ்ட் இந்த படத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த் இவங்கெல்லாம் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு இந்த டீமே இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. இந்த படத்தை இந்த 2024லேயே தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து சாய்ந்தாவ் இந்த படத்தில் வெங்கடேஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த படத்தில் ஆர்யாவும் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். சாய்ந்தாவ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. February 3 சாய்ந்தாவ் படத்தை அமேசான் பிரைமில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்து ஹனுமான் இந்த படத்தையும் பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேஜஸ் சஜ்ஜா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹனுமான் படம் கிட்டத்தட்ட 250 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. ஹனுமான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர February 16 ஹனுமான் படத்தை ZEE5ல ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில். ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது.